இந்த வீடியோல எனக்கு படித்ததில் பிடித்த கதை ஒண்ண பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். தலைப்பு நான் ஒரு டெலிவரி பையன். பெரும்பாலும் மாலை ஷிப்ட் தான் நான் வேலை செய்வேன். அன்று இரவு 9 மணி இருக்கும். கடைசி ஆர்டரை எடுத்தேன். உணவகத்தில் இருந்து பார்சலை வாங்கும்போது நான் கவனித்தேன். சின்ன ஆர்டர் தான். வெறும் கிச்சடி, தயிர், 2 வாழைப்பழங்கள். முகவரி நகரத்தின் பழைய பகுதியில். அது ஒரு பழைய கட்டிடம். 3வது மாடி. நான் கதவு மணியை அழுத்தினேன். ஒரு வயதான பெண்மணி கதவை திறந்தார். வெள்ளை முடி, நடுங்கும் கைகள், கண்களில் தடிமனான கண்ணாடி. முகத்தில் களைப்பு. ஆனால் குரலில் ஒரு இனிமை. மகனே, உள்ள வச்சிட்டு போப்பா. எனக்கு கை நடுங்குது. நான் சாப்பாட்டு பார்சலை மேஜையில் வைத்துவிட்டு கிளம்ப எத்தனித்த போது அவர் என்னை கேட்டார். 2 நிமிஷம் உட்கார்றியப்பா? எனக்கு தனியா சாப்பிட பிடிக்கல. நான் என் கை கடிகாரத்தை பார்த்தேன். என் ஷிப்ட் முடிந்து விட்டது. கொஞ்சம் களைப்பாகவும் இருந்தது. ஆனால் ஏனோ நான் யோசித்தபடியே உட்கார்ந்தேன். அந்த அறை அமைதியாக இருந்தது. சுவரில் ஒரு பழைய கடிகாரம் டிக் டிக் என்று ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு மூலையில் சின்ன சாமி படம். எதிர் சுவரில் டஜன் கணக்கில் புகைப்படங்கள். அவர் அந்த பார்சலை பிரித்தார். மெதுவாக கிச்சடியை சாப்பிட ஆரம்பித்தார். ஒவ்வொரு 2 வாய்க்கும் என்னை பார்த்து புன்னகைத்தார். பிறகு அவர் சொன்னார், தெரியுமா மகனே, நான் தினமும் வெளியே சாப்பாடு வாங்க மாட்டேன். இன்னைக்குதான் தோணிச்சு ஒரு மனுஷ குரலை கேட்கணும்னு. அதான். நான் அமைதியாக இருந்தேன். அவர் சுவரில் இருந்த ஒரு படத்தை காட்டினார். இது என்னோட கணவர். ரயில்வேல வேலை பார்த்தாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டாரு. பிறகு இன்னொரு படம். இது என்னுடைய மகன். கனடால இருக்கான். ரொம்ப நல்லா இருக்கான். மாசம் மாசம் பணம் அனுப்புவான். பிறகு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். என்னை பார்த்து புன்னகைத்தார். ஆனால் இந்த முறை அவர் கண்கள் கலங்கி இருந்தன. ஆனா அனுப்புறதுக்கு நேரம் இல்ல அவனுக்கு. திடீரென அறையில் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் ரொம்ப பெரிதாக கேட்டது. அவர் இன்னொரு வாய் சாப்பிட்டார். வேறு ஒரு படத்தை காண்பித்தார். இது என்னுடைய மகள். பெங்களூர்ல இருக்கா. அவ உலகத்துல அவ சந்தோஷமா இருக்கா. இருக்கணும். பிள்ளைங்க பறக்கலைன்னா வளர்த்ததுக்கு என்ன அர்த்தம்? பேசும்போது அவர் குரல் உடைந்தது. ஆனால் முகத்தில் எந்த குறையும் இல்லை. வெறும் வெறுமைதான். அவர் என்னை கேட்டார், உனக்கு அம்மா இருக்காங்களாப்பா? நான் சொன்னேன், ம், இருக்காங்கம்மா. தினமும் அவர் கூட பேசுவியா? நான் அமைதியாகிவிட்டேன். உண்மை என்னவென்றால், நானும் வீட்டுக்கு போன் பண்ணாமல் நாட்கணக்காக இருந்திருக்கிறேன். களைப்பு, வேலை, அவசரம். ஒவ்வொரு முறையும் நாளைக்கு பண்ணிக்கலாம் என்று தள்ளி போட்டு விடுவேன். அவர் என் மௌனத்தை புரிந்து கொண்டார். பின் மெதுவாக சொன்னார், பெத்தவங்க பணத்தை எண்ண மாட்டாங்க மகனே, குரலைத்தான் எண்ணுவாங்க. எனக்குள் ஏதோ உடைந்தது. சாப்பிட்டு முடித்தார். தண்ணீர் குடித்தார். பிறகு பர்சில் இருந்து 500 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து என்னிடம் நீட்டினார். இது டிப்ஸ் இல்லப்பா. இந்த அரை மணி நேரத்துக்கான விலை. நீ என்ன தனியா சாப்பிட விடலல்ல, அதான். நான் அதை உடனே மறுத்தேன். வேண்டாம் அம்மா, என்னால வாங்க முடியாது. அதை கேட்டு அவர் புன்னகைத்தார். வாங்கிக்கப்பா. இன்னைக்கு நீ சாப்பாடு கொண்டு வரல. எனக்கு ஒரு துணைய கொண்டு வந்திருக்க. நான் பணத்தை வாங்கினேன். ஆனால் பாக்கெட்டில் வைக்கவில்லை. கையிலேயே வைத்திருந்தேன். நான் கிளம்பும் போது அவர் சொன்னார், ஆமா, இன்னைக்கு வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு கண்டிப்பா போன் பண்ணு. அன்று இரவு கட்டிடத்தின் கீழே பைக்கை ஸ்டார்ட் பண்ணவில்லை. முதலில் அம்மாவுக்குத்தான் போன் செய்தேன். மறுமுனையில் அம்மாவின் குரல், திடீர்னு என்ன போன் பண்ற? எல்லாம் சரியாதானே இருக்கு? அதை கேட்டதுமே எனக்கு தொண்டை அடைத்தது. நான் சொன்னேன், ஆமாமா, இங்க எல்லாம் நல்லா இருக்கு. நான் நல்லாதான் இருக்கேன். உன்னுடைய குரலை கேட்கணும்னு தோணுச்சு. அதான். மறுமுனையில் சில நொடிகள் அமைதி. பிறகு அம்மா சொன்னார், சாப்பிட்டியா? நான் சாலையோரம் நின்று அழுதுவிட்டேன். அந்த இரவுக்கு பிறகு நான் தினமும் அம்மாவுக்கு போன் பண்ண ஆரம்பித்தேன். அம்மா மட்டுமல்ல, ஒவ்வொரு டெலிவரியும்
எனக்கு வெறும் ஆர்டராக இல்லை. சில வீடுகளுக்கு மருந்து தேவை. சில வீடுகளுக்கு தனிமையில் இருந்து விடுதலை தேவை. சில வீடுகளுக்கு காத்திருப்பு முடிய வேண்டும். சில வீடுகளுக்கு வெறும் ஒரு குரல் தான் தேவை. இப்போது கதவு திறக்கும்போது நான் அவசரப்படுவதில்லை. முகத்தை பார்க்கிறேன், குரலை கேட்கிறேன். சில சமயம் நான் கேட்கிறேன், வேறெல்லாம் நல்லா இருக்கா? பெரும்பாலானவர்கள் ஆமாம் என்பார்கள். சிலர் புன்னகைப்பார்கள். சில முகங்கள் சொல்லும், அன்று முழுக்க யாரிடமும் நான் பேசவில்லை என்று. 2 மாதங்களுக்குப் பிறகு அதே முகவரியில் இருந்து ஆர்டர் வந்தது. நான் வேகமாகச் சென்றேன். வேறு ஒருவர் கதவை திறந்தார். பக்கத்து வீட்டு ஆண்டி. அவர் மெதுவாகச் சொன்னார், அம்மா போன வாரம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் சில நொடிகள் வாசலில் நின்றேன். கைகள் காலியாக இருந்தன. ஆனால் உள்ளே ஏதோ கனமாக விழுந்தது. அவர் உள்ளே இருந்து ஒரு சிறிய கவரை கொண்டு வந்தார். இது உனக்காக விட்டுட்டு போயிருக்காங்கப்பா அந்த அம்மா. நடுங்கும் கைகளுடன் அதை பிரித்தேன். உள்ளே 500 ரூபாய் நோட்டு. அத்துடன் ஒரு சிறிய குறிப்பு இருந்தது. அதில் எழுதியிருந்தது, மகனே, இத நீ படிக்கிறப்போ நான் போய் சேர்ந்திருப்பேன். அன்னைக்கு ராத்திரி என்னோட இருந்ததுக்கு நன்றி. நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கலப்பா, மரியாதை கொடுத்த. ஆமா, அம்மாவுக்கு போன் பண்றத நிறுத்தாத. இப்படிக்கு அம்மா. இன்றும் அந்த 500 ரூபாய் என் பையின் உள் பாக்கெட்டில் இருக்கிறது. நான் செலவு செய்வதில்லை. ஏனென்றால் அன்று இரவு நான் முதலாக புரிந்து கொண்டேன். ஒவ்வொரு கதவுக்கு பின்னாலும் வெறும் வாடிக்கையாளர் இல்லை. சில சமயம் அது ஒரு அம்மா. சில சமயம் அது ஒரு காத்திருப்பு. சில சமயம் அது ஒரு கடைசி உரையாடல். நாம் எல்லோருமே நம் சொந்த பசியுடன் வாழ்கிறோம். சிலருக்கு ரொட்டி தேவை. சிலருக்கு மருந்து தேவை. சிலருக்கு வெறும் 2 நிமிட துணைதான் தேவை. மனிதர்களுக்கு எப்போதும் பணம் டெலிவரி தேவையில்லை. சில சமயம் இருப்பின் டெலிவரி தான் தேவை. நான் ஒரு டெலிவரி பையன். சிறுகதை முற்றும்.